ஒரு ஊர்ல நல்லரசன்னு ஒருத்தர் இருந்தாராம். ஸோ அவரோட பேருக்கு ஏத்த மாதிரி நல்லரசன்ங்கிற மாதிரி அவர் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. எந்தவித பாகுபாடும் இல்லாம ஏழை, எளியவருக்கு, பணக்காரன் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் தன்னாலான ஹெல்ப் பண்ணுவாராம். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு இவர் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு பிடிக்கல. இவரை பார்த்து ரொம்ப பொறாம பிடிச்சிருக்காங்க. எப்படியாவது இவரை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு கொஞ்சம் திட்டம் போடுறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கருப்பசாமி, முனியசாமின்னு 2 பேர் அந்த ஊரில் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி இவரை எப்படியாவது அதாவது மாட்ட வைக்கணும் போலீஸ்கிட்ட அந்த மாதிரி சொல்லி பிளான் போடுறாங்க. இதன் விளைவாக பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுக்கிறாங்க. இவங்களும் கொஞ்சம் பணக்காரங்க தான். அந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்லரசன் வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரர் இருக்கான். அவன்கிட்ட வந்து கொஞ்சம் சன்மானம் கொடுக்குறாங்க. காசு இந்த அந்த காசு வச்சுக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. பணத்தை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப ஆசையாயிருச்சு. பேராசை பிடிச்சிட்டான். அதனால் பார்த்திங்கன்னா பேராசையில் நாங்கள் சொல்கிற செய், இந்த பணத்தெல்லாம் நீங்கள் வச்சுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு இவங்க கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. நிறைய பணம் கொடுக்குறாங்க. இதை கொண்டு போய் நல்லரசன் வீட்டில் வெய்யி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு இவனும் போய் வச்சிட்றான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருப்புசாமி, முனியசாமி இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் வீட்டில் இந்த பணத்தை காணும்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்குமான்னு அந்த போலீஸ் அதிகாரி விசாரிக்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த ஊரில் நல்லரசன்னு ஒருத்தர் இருக்கான், அவர் மேலே தான் ரொம்ப சந்தேகமாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த வேலைக்காரனும், ஆமாம் சார் நான் பார்த்தேன், இவங்க பணத்தை அவர் திருடிட்டு போனார், நான் பார்த்தேன், அவர் வீட்டில் வச்சுருக்காரு அந்த மாதிரி அவன் சாட்சி சொல்கிறான், பொய் சாட்சி. சரி ஓகே வாங்க விசாரிக்கலான்ட்டு போலீஸ் அதிகாரி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. நல்லரசன் வந்து கொஞ்சம் நிதானமாகவும் இருக்கார். ஸோ அப்படியா, எனக்கு எதுவும் தெரியாது அந்த மாதிரி சொல்கிறாரு. தெரியாதுன்னு சொன்னதும் சரி ஓகே நம்ம இருதரப்பையும் விசாரிக்கணும், உங்களை உடனே இது பண்ண முடியாது, ஏன்னா நல்லரசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊரில் ரொம்ப மதிப்பு இருக்குது. சரி ஓகே அந்த வேலைக்காரர் இருக்கான்ல அவன் வீட்லேயும் போய் விசாரிக்கலான்ட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். அவன் வீட்டில் போய் பார்த்தா நிறைய பணம் கிடக்குது. இந்த பணம் எப்படி வந்துச்சு இங்கே வந்துச்சுன்னு விசாரிக்கிறப்ப அவன் உண்மையை சொல்லிடுறான். இந்த பணத்தை இவங்க தான் கொடுத்தாங்க, முனியசாமியும் கருப்புசாமியும் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறான். ஸோ இந்த கதையில் என்ன சொல்ல வராங்கன்னா, பொய் எப்போவுமே உண்மையாகன்னு சொல்கிறாங்க. ஒரு பொய் என்ன சொன்னாலும் அதுவும் எப்பவுமே உண்மையாகும்.